அவர் சேனல். ரொம்ப நாள் வச்சு உங்களெல்லாம் சாப்பாடு இதில் பார்த்துட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். 1 kg ரைஸ், 1.5 kg ரைஸ், அப்புறம் சிக்கன் ஃப்ரை, சலாத் இருக்குது, சிக்கன் ஃப்ரை இருக்குது, சிக்கன் கிரேவி இருக்குது. யார் ஜல்தி சாப்பிட்றோன்னா மெயின் அவருக்கு 1 kg, எனக்கு 1.5 kg. யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறதா டச்சு பார்த்துருவோம் எப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டேங்கப்பா சூடாக இருக்கேன். சொல்ல வேஸ்ட் ஆகக்கூடாது, அப்படியே கிளியர் பண்ணிடலாம். ஓர் சூடு. சிக்கன் 65 2 பேருக்கும் பொதுவாக இங்கே போட்டுக்குவோம். எடுத்து சாப்பிடுவோம். அப்படியே இருக்கு. சலாத் இங்கே இருக்கு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு. வெங்காயம் சலாத், வெங்காயம் பச்சடின்னு ஊரில் சொல்லுவாங்க. எல்லாம் சாப்பிட்டு எடுத்துக்குவோம். சிக்கன் 65 இருக்கு. சிக்கன் கிரேவி பாருங்க. இன்னைக்கு ஒரு புடி பிடிக்கிறோம். யார் ஃபஸ்ட்டு முடிக்கிறான்னு தான் பேச்சு திருக்கி. ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரெடி ஆக்கிக்குவோம். அதுக்கப்புறம் பார்ப்போம் யார் எப்படி என்ன சேலஞ்ச் பண்ணுறோன்னு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும். ஏன்னா உங்கள் ஆதரவு தான் தேவை. ரெடி ரெடியாக போமா? சாப்பிட ஆரம்பிச்சிடுமா? வாங்க சாப்பிட ஆரம்பிச்சிடும். 3, 2, 1 ஸ்டார்ட். சூடாக இருக்கு. டேஸ்டா இருக்கும். இருந்தாலும் ஸ்பீடா சாப்பிட்டோம்னா கொஞ்சம் ஆறி இருக்கும். ஓகே, பரவாயில்ல, ஆறிடுச்சு. எல்லாம் மனைவி ப்ரொஃபஷன் தான். சூப்பர். ஜெஸ்டா இங்க ஜெயிக்க விட மாட்டேன் நான். பாப்போம், நான் தான் ஜெயிக்கிறேன். இங்க 1.5 கிலோ, அவருக்கு 1 கிலோ.
பாத்திரம் யார் ஜெயிக்கிறான்னு காட்டுறத நிறுத்தி ஒன்றும் பண்ண முடியாது. எங்க வீட்டுல டக்கருக்கு ஆள் இருக்கு. பக்கடவே அவதான் ஜெயிச்சா இன்னைக்கு. இன்னைக்கு சேலஞ்ச் சாப்பிட்றத வந்தா அவதான் ஜெயிக்கிறா. தெரியல, ஜெயிக்க விட மாட்டேன். ஜெயிச்சானே மாட்டாடி தானே ஜெயிச்சுட்டு போற. இருந்தாலும் விட மாட்டேன். சாப்பாடு ராமன் சாருக்கே நான் சேலஞ்ச் கொடுக்கணும்னு யோசிக்கிறேன். சிக்கன்லாம் சாப்பிடலன்னா அவ்வளோ பிடிக்காது. அது இந்த குழம்புல வச்ச கறிலாம் சாப்பிட்டேன். ஃப்ரை பண்ணது அவ்வளோ சாப்பிடல, பிடிக்கிறேன். அதான் குழம்பு கறி எல்லாம் சாப்பிட்டேன் பாருங்க. சலாத்துல இருக்க மோர் ஊற்றினோம்னா செம்மையாக இருக்கும். ஜெயிச்சிட்டாவ. இப்படி சோறு மிச்சமாயிடுச்சு. ஒரு பிடி சோறு மிச்சமாகி போச்சு எனக்கு. பாருங்க, இன்னைக்கும் ஜெயிச்சிட்டா. என் வீட்டில் இவ்வளோ சேலஞ்சு எனக்கு டக்கர் கொடுக்க ஆள் இருக்கு. நான் எங்கெங்க தெரியுறேன். போங்க, சரி பரவாயில்ல. வின்னர் அவங்க தான் ஜெயிச்சிட்டாங்க. கொஞ்சம் கூட போட்டேன், உரைக்குது. சாப்பிட்டுட்டு ஸ்வீட் சாப்பிடணும். அப்போதான் கொஞ்சம் ஊற கண்ட்ரோல் கம்மியாகும். 2 பேருக்கும் சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு. நான் தான் ஜெயிச்சேன். இன்னும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு பாருங்க. இது 2வது சேலஞ்ச். 2வது சேலஞ்ச்லயும் தோத்துட்டாரு. நீ 3வது சேலஞ்ச்ல பாப்போம். பக்கடா சேலஞ்ச் வச்சோமே, மறந்துட்டீங்களா? நான் தானே ஜெயிச்சேன். இப்ப 2வது சாப்பாடு. ஆமா, அன்னைக்கு 4 பக்கோடா மிச்சம் வச்சேன். இன்னைக்கு ஒரு முட்டி சோறுல நீ ஜெயிச்சிட்ட. ஆமா, இருந்தாலும் தோல்வி. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, என் வீட்ல எனக்கு தோக்கடிக்க ஆள் இருக்குப்பா. நோ ப்ராப்ளம். உங்களுடைய எஸ் குமார் அந்தமான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 3வது வீடியோல சேலஞ்சில் சந்திப்போம். அப்போதைக்கு யாரு ஜெயிக்கிறான்னு பார்ப்போம். ஓகே, பாய். எல்லாருக்கும் பாய். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.